இந்த நல்ல காலவழிக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிற நாள். தேவனை நல்ல ஸ்தோத்தரிக்க போகிறோம். தேவனை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஜெயம், விடுதலை, வெற்றி. ஆமென். இந்த காலவழியிலே தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5:4 நான் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவழியில் பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் குடும்பங்களான பிள்ளைகளாக இணைந்து இந்த காலவழியிலே நாம் ஜெபத்தில் வந்திருக்கிற நாம் தேவனை பாடி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் இந்த காலையிலே ஜெபிக்கிற நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரப்படும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்த நன்மைகளுக்கு, உடைய கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise you Lord, praise you. Glorify thy holy, 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 holy name, holy name, holy name. மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். வல்லமுள்ள உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். ஆச்சரியமான உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். உன்னதமான உம்முடைய நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்று அவரை பாடுவேன் என்று எல்லாரும் காலவழியிலே தேவனை துதித்து ஆமென் ஸ்தோத்திரம். தேவனை நல்ல மகிமைப்படுத்தி இன்றைக்கு துதியின் நாள், தேவனை மகிமைப்படுத்துகிற நாள். இன்றைக்கு துதிக்க 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 கர்த்தருடைய வல்லமை நம்ம எல்லாரையும் மூடப்போகிறது. ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடும். ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் சேர்ந்து பாடுவோம். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். எனக்குதவும் கர்த்தரது அருகில் இருக்கிறார். பாடுவோமா? எதிரியான அதனை நான்
கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நம்முடைய தேவன் ஒருவரே எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் துதிகளுக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். இந்த கால்வழியில் வசனத்தை வாசித்து ஸ்தோத்திரத்தை பற்றி நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இந்த வேத பகுதியிலே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவை அங்கே எதிரிகள் சிறைபிடித்து சென்ற பொழுது இவர் போய் யுத்தம் செய்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து விட்டார். அப்படி வந்தவுடன் சாலேமின் ராஜாவாகவும் ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக்கு இவரை எதிர்கொண்டு வந்து இவரை சந்தித்து இவர் கிடைத்த வெற்றிக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆபிரகாம் அன்றைக்கு ஒரு பெரிய சீமானாய் மனிதனாய் அங்கே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். யுத்த வீரனாய் இருந்திருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். இதை கண்ட அவர்கள் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இன்று காலை தேவன் எவ்வளோ ஜெயத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இத்தனை வியாதி போராட்டம், எவ்வளோ பாடுகள், ஜெயத்தை கொடுத்தார். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அடுத்தது யாத்திராகமம் 18:10 விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து விடுவித்தார். சிவந்த சமுத்திரத்தில் அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆம், நம்மையும் எத்தனையோ காரியங்களை விடுதலை ஆக்கிட்டே இருக்கு. ஆகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது உபாகமம் 8:10 நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த இடத்துக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவன் நம்ம வைத்திருக்கிற இடங்கள், வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், அந்த இடத்தை நாம் குறை சொல்லிவிடாமல், அந்த சூழ்நிலையை எது சொல்லிவிடாமல் தேவன் கொடுத்தார் என்று தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கும் போது அவருடைய வல்லமையை நாம் பார்க்கலாம். பிறகு நியாயாதிபதிகள் 5:2 நீதியை சரிகட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நீதியை சரிகட்டுகிற தேவன், நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் செய்கிற நீதியான காரியங்களை நினைத்து நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். எதையும் ஆண்டவர் ஏதோ செய்து விட்டார் என்று நாம் சொல்லிவிடாமல் தேவன் சகலவற்றையும் சரியாய் நீதியாய் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரம், நீதியை சரிகட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் 4:14 தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ரூத்துக்கு கர்த்தர் தயவு செய்தார். அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து வந்த போது அவளை ஒரு நல்ல குடும்பத்தில் இணைத்து ஒரு நல்ல ஜீனியாலஜி, ஒரு சந்ததியில் அவளை கொண்டு வந்தார். ஆகவே அவள் பெற்ற குமாரனை மடியில் எடுத்து வைத்து எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆம், இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்வார், அற்புதத்தை செய்வார். இன்னும் 2 நாளாகவும் 6:4 குமாரனை அருளிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 8:56 இளைப்பாறுதல் தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இளைப்பாறுதல் தருகிற தேவன். அங்கே எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தில் தயவு கிடைக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆலயத்தை கட்ட, அலங்கத்தை கட்ட எஸ்ரா நெகேமியா காலத்தில் ராஜாக்கிடத்திலிருந்து தயவு கிடைத்தது. ஆகவே தயவு கிடைக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அங்கங்கே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல தேசத்துக்கு ஸ்தோத்திரம், நீதியை சரிகட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே தயவு செய்கிற தேவன், குமாரனை அருளிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், இளைப்பாறுதல் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், தயவு கிடைக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:21 கிருபைக்கு ஸ்தோத்திரம். The grace that the Lord has bestowed upon us. தேவன் பாராட்டின கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். சங்கீதம் 124:6 நம்மை ஒப்புக்கொடாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எதிராய் வந்த போராட்டங்கள், எத்தனையோ நிர்மூலமாக்க நினைத்த சூழ்நிலைகள், சிங்கங்களைப் போல, கரடியைப் போல, தாவீதுக்கு அன்றைக்கு எதிராக வந்தது போல இப்படி வந்தபோது நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. கரங்களை விதி ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்புக்கொடாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 10:21 தேவன் கொடுத்த வெளிப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:3 ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம்.
சங்கீதம் 72:15 கர்த்தருக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவழியில் கரங்களை வைத்து என்னோடு கூட சேர்ந்து செல்லும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீர்களா? எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் தெய்வன் இந்த நாளை கொடுத்ததுக்காக, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரம். ஓ தேவன் பாராட்டின தயவு, நம்முடைய இரக்கம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவழியிலே மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். நல்ல தேசத்துக்காக, நீதியை சரிகட்டினதுக்காக, தயவு செய்ததுக்காக, இளைப்பாறுதல் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தயவிடைக்க பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒப்புக்கொடாத தேவனே ஸ்தோத்திரம். ஓ இந்த காலவழியிலே துதிக்க தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதம் சொல்லி 2-5-3 ஸ்தோத்திரத்தோடு அவரை பாடி என்றிருக்கிறது. அன்றைக்கு வேதாகம நாட்களிலே ஜெபத்திலே ஸ்தோத்திர பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். வேதத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினது யோபு. பின்னாட்களில் தான் அவர் ஜெபித்து இரட்டத்தின் ஆசீர்வாதம் பெற்றார். ஆனால் துதியின் ஒரு யோபு, துதித்த யோபு. அதனால தான் கர்த்தர் அவரை வேலையெடுத்து பாதுகாத்து வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது கர்த்தரை பாடி ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தாவீது சங்கீதம் 96:2 கர்த்தரை பாடி ஸ்தோத்திரியுங்கள். வேதத்திலே முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரித்தவர்களாக இருக்காங்க. லூக்கா 17:16 முகங்குப்புற விழுந்து அங்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் கை வைத்து ஆமென் உம்மை நினைத்து ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா மனிதருக்காக ஸ்தோத்திரம். ஓ பிதாவே ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசம் பெருகும்படி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை உண்டாகும்படி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவழியிலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கிருபையை விளங்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனை துதிக்க சாபங்கள் மாறும், கட்டுகள் உடையும், அந்தகாரங்கள் எல்லாம் அகன்று போகும். ஆமென், ஹல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் நோக்கி விண்ணப்பம் செய்வான். மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இந்த நாள் தேவனை ஸ்தோத்திரிக்கிற நாள். இதுவரை நடத்தி வந்த வழிகளுக்காக, கர்த்தரை ஸ்தோத்திரம் கொண்டு வந்த பாதைகளுக்காக, தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, தேவன் நமக்கு கொடுத்த ஆலயம், ஊழியர்கள், ஓ தேவன் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகள், வேலைகள், தொழில்கள், பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றிகளை செலுத்தி ஆண்டவரே உம்மை நாங்கள் இந்த காலவழியிலே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்க எரிகோவின் கோட்டை இந்த காலவழியிலே விளட்டும். அங்கே இப்பொழுது நாங்கள் இணைந்து ஆங்காங்கே ஸ்தோத்திரிக்க வியாதிகள் சுகமாகட்டும், சாபங்கள் மாறட்டும், அந்தகாரங்கள் நீங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாள் துதியின் நாள். இந்த நாள் முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க போகிறோம். தேவன் செய்ய போகிற காரியங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். இந்த நாள் தேவனை துதிக்கிற அநேக காரியங்கள் உண்டாக போகிறது. தேவன் செய்யப்படுற நன்மைகளை பார்த்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்திருக்கிறார், விசேஷமான காரியங்களை செய்திருக்கிறாரே என்று தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா ஊழியர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. தேவன் தரப்போகிற ஆத்துமாக்களுக்காக, நம்முடைய திருச்சபைகளை ஆசீர்வதித்து மகிமையாய் மாற்றப் போவதற்காக, விசுவாசிகள் உங்கள் குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பிள்ளைகளுக்காக, வேலைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். தேவன் கொடுத்த சபை ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் சேர்ந்து நம்ம கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கிய நன்மைகள், ஈவுகள், பணத்தேவைகளை சந்தித்தார். பிரயாணத்திலே கூட இருந்தார், போக்குவரத்தில் கூட இருந்தார். எல்லாவற்றுக்கும் தேவாதி தேவனுக்கு ஓ மகிமை, 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 மகிமை. ராஜாதி ராஜாவுக்கே துதி, துதி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை இந்த காலவெளியில் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டின தயவை எண்ணி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி 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 நன்றி. ஜோதியாய் வந்தவரே, சொந்தமானீரே என்று நாம் எல்லார் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலையில் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல துதிப்போம் ஆண்டவரே. மகிமைப்படுத்தி எல்லார் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கால்வழியில் தடைகள் உடைக்கப்படுகிறது, சாபங்கள் மாறுகிறது, விடுதலை உண்டாகிறது, வியாதிகள் சுகமாகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திரத்தினாலே தேவ மகிமை வெளிப்படுகிறது. எல்லா சிறு பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அந்த கால வேளையில் வாலிபர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஊழியர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் இந்த ஸ்தோத்திரத்தின் மூலம் பெரிய காரியங்கள் நடக்கப் போகிறது. சாபங்கள் மாறுகிறது, விடுதலை உண்டாகிறது.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இதுவரை தேவன் செய்த அற்புதங்கள் ஏராளம், இன்னும் அதிகமான மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய நாமம் நம்முடைய குடும்பங்கள் மூலம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. சர்வ வல்லங்கள் தேவனே, இந்த காலவெளியிலே நாங்கள் நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கொஞ்ச நேரமை பாடி துதிக்க வேதத்தை தியானிக்கப்படுகிற கிருபைக்காக நன்றி. உன்னதமானவரே, உம்மை ஸ்தோத்தரிப்பதும் துதிப்பதும் எவ்வளவு மேன்மையானது. இந்த காலவெளியில் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. இணைந்து ஸ்தோத்திரித்த துதித்த பிள்ளைகள், குடும்பங்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், எல்லா ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆசீர்வாத நன்மையை கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.